என்ன நடக்குதுங்க? நம்ம வீட்டுக்குள்ள இவர் எதுக்கு இவ்ளோ வேகமா போறாரு? சார் வரட்டும், அவரே கேட்போம். அடச்சே, மறுபடியும் அவன் உள்ள வந்துட்டானே. இந்த மாலை அவன் கையில பட்டு போய் என் பொண்ணு கழுத்துல விழுந்திருக்கேன். ஒரு பூஜையை கூட நிம்மதியா செய்ய விட மாட்டேங்கிறான். இப்ப என்ன சொல்றீங்க மேடம்? யாரோ சொன்னாங்க எங்க சாருக்கு இங்க நடக்கிற எதுவுமே தெரியாதுன்னு. அப்படி இருந்தும் எப்படி சரியா உன் சார் இங்க வந்து உனக்கு மாலை போட்டாரு? அவர் இன்னும் மாலைய போடல. அவர் நேரடியா போடல. ஆனா அவரு கையால தட்டி விட்டு தானே மாலை உன் கழுத்துல விழுந்துச்சு. அதாவது அவரு கை தொட்ட மாலை உன் கழுத்துல விழுந்திருக்கு. அது வந்து போதும் போதும்டி, சமாளிக்காத. நான் தான் சொன்னனே, எம்டி சார் கையால உன் கழுத்துல மாலை விழும்னு. இது விதி ரேவதி, இதை யாராலையும் மாத்த முடியாது. மாப்ள, எதுக்கு சின்ன மாப்ள இவ்வளவு வேகமா மேல ஓடுறாரு? தெரியலையே மாமா. ஆனா சகல எது பண்ணாலும் காரணம் இல்லாம பண்ண மாட்டாரு. கீழே வரட்டும் கேட்போம். வாங்க வாங்க, என்ன இந்த பக்கம்? இப்படிதான் அடுத்தவங்க ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டமா வருவீங்களா? என்ன சார் நீங்க? உன்னதான் கேக்குறேன், எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கியா, இல்ல வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தியா? அது நான் இங்கதான் இருக்கேன். நான் வெளியே எங்கேயும் போலையே. ஏன் பதட்டமா இருக்க? பதட்டமா? நான் ஒன்னும் பதட்டமா இல்லையே. நல்ல வேலை இவன் என்ன கண்டுபிடிக்கல. இந்த கல்யாணத்துக்காக தானே நான் பொறுமையா இருக்கேன். இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன சார் இவ்வளவு பரபரப்பா போடுங்க? ஏதாவது பிரச்சனையா? சார், ஒரு திருடனை துரத்திட்டு வந்தேன் சார். உங்க வீட்டு பின்பக்கமா குதிச்சு உங்க வீட்டு மாடிக்கு போறத பார்த்தேன். அவன் இருக்கானான்னு பாக்குறதுக்கு தான் சார் அவசரமா போனேன். வீட்டுக்குள்ள திருடனா? இப்ப என்னால பிடிக்க முடியாத சூழ்நிலை. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான்.